கொடுத்தாங்கன்னா சரி நாங்க சாப்பிடுறோம்னு போடுறோம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பட்டு கொடுக்கலாம் நினைச்சோம் அப்படின்னு ஒரு பட்டையே கொண்டு போடுறீங்க. நீங்க பட்டெல்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் மாடல் கொடுக்கலாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா கொடுத்தா ஒரு மன நிறைவு வருதானா வரும். இப்ப அந்த அக்காவே கொடுத்து 3000 ரூபாய் 5000 ரூபாய் இல்லாம நீ வந்து பேசுற வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ம என்ன நினைப்போம், சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த பஸ்ஸுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்க கூடாதா? அப்ப அதுல ஒரு நிறைவு வருதானா வரல. அதே நேரத்தில் நீ நைட்டு சிற்றுண்டி வச்சிருக்காங்க, சாப்பிட 3 இட்லி வச்ச உடனே போதும்னு மனப்பூர்வமா சொல்றோம். இப்ப போதும் என்ற நிறைவு எங்க வருது? அந்த உணவை சாப்பிடும் போதுதான் வருது. இப்ப மனிதன் திருப்தியோட அந்த உணவு சாப்பிட்டு போதும் என்ற மனநிறைவோடு செல்கிறான். எனவே அன்னதானம் உயர்ந்தது, மாங்கேஸ்வர கோயில் உயர்ந்தது. அப்ப இத மனப்பூர்வமான சந்தோஷமா கொடுக்கும். நான் நேற்றை சாப்பாடு போட்டேனே எனக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவாயிட்டோம், அல்லது நான் தான் போட்டேன் அப்படிங்கிற ஆணவத்தோடு போட்டோம்னா வெளியே தெரியாம நீங்க கொடுக்கிறது என்பது உயர்வான ஒன்றாக இருக்கு. அந்த நிலையிலே மாங்கேஸ்வர பூஜையை நிறைய பேர் பெருமையாக சொல்றோம். இப்படி சொன்னனால இதனுடைய பேர் நம்ம என்னன்னு பார்த்தோம், பரஞ்சோதி. இந்த பரஞ்சோதியாக இப்ப எல்லாரும் எப்படி சொன்னாங்கன்னா திருத்தொண்டன்னு அழைத்தார். ஒரு நாள் இந்த பெருமை நமக்கு தெரிய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார். ஒரு சிவனடியார் மணி 10 ஆச்சு 11 ஆச்சு 12 ஆச்சு யாருமே வரல. என்னமா செய்ய யாருமே வரலைய. சரி நான் எதுக்கும் அந்த கணபதீஸ்வர கோயில ஏதாவது சிவனடியார் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வரேன். நான் கூட்டிட்டு வந்தேன்னா நீ இடம் போடு, நான் வெற்றி ஆளா வந்தேன்னா இந்த வாழை எடுத்து கொடு அப்படின்னு மனைவிட்ட சொல்லிட்டு போயிடு. போய் அங்கெல்லாம் போய் தேடி பார்க்க வெவ்வேறு இந்த பக்கத்தோட போனா ஒரு வைரவ சன்னியாசினா வடக்கோடு அவர் இந்த மண்டை ஓடெல்லாம் போட்டு எலும்பெல்லாம் தயாரிச்சு இப்படியெல்லாம் ஒரு மாறுபட்ட வடிவத்தோடு ஒரு சன்னியாசி வந்தார். ஆஜான பாவனா இருக்கார், 6 அடி உயரம், அவ்வளவு ஒரு இதா தோரணையா வந்தார். வந்து இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்று கேட்டார், சிறு தொண்டன் நமக்கு இல்லையோ அப்படின்னு கரெக்ட். அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில ஒரு பணிப்பெண் இருந்த வேலைக்காரி நல்லபடியா அமைவது என்பது அதை விட வேறு. வீட்டுக்காரியை விட வேலைக்காரி நல்லதா ஒண்ணு கிடைக்குன்னா அது அவ்வளவு சிறப்பு. அப்ப அந்த வேலைக்கார அம்மா காலில் விழுந்து வணங்கி, ஐயா இப்பதான் சிவனடியார் யாரையும் காணலேன்னு போயிருக்காங்க, தங்கள் வரவு நண்பர்களாகட்டும் எங்கள் இல்லத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று அந்த வேலைக்கார அம்மா கொண்டு காலில் விழுந்தார். இவ யாரையோ கூப்பிட்டாலே, அப்ப சிவனடியார் யாரோ வந்திருக்காங்க போறானே. அந்த அம்மா பின்னாடி வந்து, அவள் அழைத்தது போல நீங்கள் எங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும். நந்தவர் சொன்ன, நீங்கள் இருக்கீங்க, பெண்கள் தனியாக இருக்கும் மகத்துக்குள் யாம் புகும், பெண்களை மட்டும் இருக்க எடுத்து கூட நான் வரமாட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு பெண்கள் கணவன் இல்ல, அந்த அம்மா ஒத்தையில இருக்குன்னா வந்த ஆண்கள் வெளியே இருந்து சொல்லக்கூடிய மேட்டரை சொல்லிட்டு போயிருக்கு. வீட்டுக்குள்ள போகக்கூடாது, ஆண்கள் இல்லாத இல்லத்தில் கூட செல்லக்கூடாது என்பதை சொல்றாங்க. இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா இதே மனுஷன் தானே பெண்கள் தனியாக இருக்கும் அறைக்குள் புகோடு சொன்னாரு. காரைக்கால் அம்மையார் தனியாக தானே இருந்தாங்க. அப்ப அவர் வீட்டுல போய் கணவர் வரதுல சாப்பிட்டு போனாரே மனுஷன், இப்ப என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் எப்படி கூப்பிட்டாரு, அம்மையே கூப்பிட்டாரு. அம்மா வீட்டுல இருந்தா
மனசுல உழைஞ்சிட்டே நீங்கள் எது கேட்டாலும் நான் தருகிறேன். உடனே அவர் சொன்னாரு, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் உணவு உண்பேன், அதுவும் நான் சாப்பிடுவது பசுன்னு. உடனே பசுவா? எங்க வீட்டெல்லாம் 3 விதமான பசுக்கள் இருக்குன்னு. 3 விதமான பசுக்கள் தான். கறந்து முடிந்த பசு இருக்கு, கறந்து கொண்டு இருக்கக்கூடிய பசு இருக்கு, இனிமேல் கறக்கக்கூடிய பசு இருக்குன்னு. இந்த பசு தான் கறப்பது இல்லையே, அதனால மாட்டுச்சந்தையில அடிச்சு அதை கசாப்பு போட்டுருந்து சொல்லி கொடுக்கல, அதையும் வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு 3 விதமான பசு இருக்கு அப்படின்னு. அவர் என்ன இந்த பசு இதை யார் கேட்டா? நான் கேட்பது பசு பசுன்னு திரும்பி சொன்னார். நரப்பசுவா? அந்த நரப்பசு எப்படி இருக்கணும் தெரியுமா? 5 வயது குழந்தையாக இருக்கணும், அழகான குழந்தையா இருக்கணும், மறு எதுவும் இருக்கக்கூடாது, அறிவான குழந்தையா இருக்கணும், அதுவும் சிவ சிந்தனையோடு இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன? தாய் பிடிக்க தாய் அறியன். தாய்னா அப்பா, அப்பா அறியன். தாய் பிள்ளைய மடியில கிடக்கணும், அப்படியே அறுத்து கறி வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்பி சொன்னேன் இன்னொரு கண்டிஷன். என்ன? அந்த குழந்தை